ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் டிஐஎம்எல் vlog பார்க்க போகிறோம். vlog போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ். ஸோ அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வெளில அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அது என்ன இடம்ன்றது எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் 5 மணிக்கெலாம் எழுந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. பாருங்கள், தலையில் ஸ்கார்ஃபு மாஸ்க் எல்லாம் போட்டு சூப்பராக நான் கிளம்பிட்டேன். ரொம்ப பனியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக கவர் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தேன். ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு நம்ம வெளியே பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் இருக்குல்ல, தருமபுரி அந்த சைடில் மேரேஜ் அப்படின்றதுனால செம்ம வியூவாக இருக்கும் நம்மளுக்கு. என்னோட கசின் ரிலேட்டிவ் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன். அதாவது வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக நம்ம எல்லா இடத்தையுமே சூப்பராக பார்த்துட்டு மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், நிறைய மலைகளுக்கு நடுவில் ஒரு சூப்பரான பெருமாள் கோவிலில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நாம் போகிற டைமில் இப்பவும் போல் அந்த தாலி கட்டுதல் அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. பிரம்ம முகூர்த்தத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு செம்ம சூப்பராக நானும் பாப்போம் போயிட்டு இங்கே வந்து ஃப்ரெண்டுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அதாவது போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் வந்து இருக்கும். அப்புறமா அங்கே சின்ன ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டேஜ்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது கோவில் தான், கோவிலே நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால செம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா போயிட்டு ஃப்ரெண்டு கங்க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பவும் போல் செல்ஃபீஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 9:30 மணி. அதாவது 1 மணி நேரத்துக்கு வர இடத்துக்கு நாங்கள் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே வரதுக்கே. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு செம்மையாக சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாப்பிள்ளை பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பாட்டெலாம் போட்டு செம்ம சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் தானே மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம பெருமாளை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போயிருந்தோம். கதவு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சாமி வந்து தெரிஞ்சாங்க. ஸோ அங்கே நின்று சுவாமி கும்பிட்டதுக்கப்புறமா நானும் பாப்பும் வந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு. அதனால நான் வந்து நின்று நானும் பாப்பும் இந்த வெட்டிங்க்கு முன்னாடி பண்ணுவாங்கள்ல ஃபோட்டோ ஷூட், அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக அங்கேருந்த வியூவில் வந்து நிறைய செல்ஃபீஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். மார்னிங் அப்படின்றதுனால அப்போ வந்து சன் வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கே வந்து மஞ்சள் கிழங்கு சோளம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த 2 மலைகளுக்கு நடுவில் பெருமாள் கோயில் தெரிகிறாருல, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போன்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃபீஸ் நானும் பாப்பாவும் எடுத்துக்கிட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்மணிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பைக்கை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து அந்த டைமில் தான் பாப்பு சொன்னாங்க. எங்கே அப்படின்னா ஒகேனக்கல் போகிறோம் அப்படின்னு. செம்ம சூப்பர் ஜாலியாகிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒகேனக்கல் போகிறேன். சின்ன வயசுலேருந்து போகணும்னு நினச்ச ஒரு இடம். அப்புறம் மேரேஜ் ஆகிக்கிட்டும் சீக்கிரமாக நம்ம போகலான்னு பிளான் பண்ணி சொதப்பிருச்சு. இந்த மாதிரி நம்ம சடனாக போனால் தான் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். பாருங்கள், செம்ம சூப்பராக நம்ம வந்து ஒகேனக்கல் போக போகிறோம் அப்படின்றது எனக்கு செம்ம ஹாப்பியாகிருச்சு. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பெண்ணாகரம்லேருந்து ஒகேனக்கல் போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான். அந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே அதோட உங்களுக்கே தெரியும், இந்த சேனல் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா புதுசான இடங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேச்சரோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்வேன். அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய இடங்களில் நிறுத்தி செம்மையாக ரசித்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக பாப்பு ஏற்கனவே மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு தான் அவ்வளோ சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து போயிட்டு நம்ம வந்து இப்போது ஒகேனக்கல் வந்து சூப்பராக வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்கு கடை அதெல்லாம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒகேனக்கல் டிவியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி நிறைய மலைகள்லாம் கொண்டை ஊசி வளைவு அதெல்லாம் தாண்டி போயிட்டு இந்த மாதிரி கடைகள்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பில்டிங்ஸ் கடைகள்லாம் இருக்கவும்
எனக்கு வந்து ஒகேனக்கல் தான் வந்திருக்குமா இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு வந்திருக்குமா அப்படின்னு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுலாம் போட்டுட்டாங்களா. ஸோ செம்ம சூப்பராக ஒகேனக்கல் தான் வந்துட்டோன்னு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய கடைகள் தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் வந்து சண்டே அப்படின்றதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு போல். நாம் வந்து மண்டே தான் போயிருந்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. வர வழி ஃபுல்லாகவே நம்மளுக்கு மீன் வந்து நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அந்த மீன் வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபால்ஸ்லலாம் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த மீன் வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஆனால் நாங்கள் வந்து அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு காளிமண் பண்டிகை இருக்குது, விளக்கு பூஜை இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்ம சாப்பிடாம சும்மா ஜஸ்ட்டு போய் நம்ம தண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபால்ஸ் ஏதாவது இருந்தால் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நாம் வந்து போனது சம்மர் டைம். தண்ணி சுத்தமாக இல்லை. ஏன்னா மேட்டூர் டேம்லேயே தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சு தான் நம்ம போனோம். ஆனால் இவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம அங்கே வந்து போயிட்டு தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு நிறைய இடத்த தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் விசாரித்து தண்ணி இருக்கிற சைட் போகலான்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை தேடிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணி அந்த மாதிரி டைமு. நம்ம சேலமில் இருக்கிறதோட இங்கே வெயிலுக்கான கொடூரமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த வெயிலில் வந்து இந்த மணலில் நடந்து போய் நம்ம வந்து தண்ணி பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம். கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்தே செம்ம ஜாலியாகிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் வந்து இன்னும் நடந்து போனோம் அப்படின்னா அந்த டிவிலெலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த தொங்கும் பாலம் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறில் கட்டின மாதிரின்னு நினைக்கிறேன். அது பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் போயிருந்தோம். ஆனால் அந்த பாலம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதுக்கு அந்த சைடு வந்து ஒரு வழி இருக்கும் போல். அது எங்களுக்கு தெரியல. ஸோ அவர் பாப்பு வந்து போனப்போ போன வழி வந்து வேறு, அது வந்து அவர் மறந்துட்டார். ஸோ நாம் இந்த பக்கம் வந்துட்டு அந்த பாலம் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இங்கே தான் ஆக்சுவலாக தண்ணி வந்து ஓரளவுக்கு சுமாராக ஒரு 5% கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். தண்ணி லைட்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஒகேனக்கல்லோட தண்ணியில் குளிக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல இந்த வெயிலில். அதனால பாப்பு 1/2 மணி நேரம் நின்று செம்ம சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஒகேனக்கல் வந்தாச்சு. நோ வாட்டர், நோ வாட்டர். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒகேனக்கல் அப்படின்னாவே நிறைய ஆர்ப்பரித்து குட்டுமருவி அப்படின்லாம் நியூஸ்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்றதுனால இங்கே தண்ணி வந்து இல்லாமல் பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பும் அங்கே வந்து செம்மையாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுனால நாம்ளும் தண்ணியில் வந்து கால் வச்சாவது என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து வச்சு செம்ம சூப்பராக அங்கே இருந்த தண்ணியில் வந்து நான் விளாடிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் அந்த தொங்கும் பாலம் வியூவு. இதில் நிறைய பேர் நின்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ், செல்ஃபிஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து போகிறதுக்கு அந்த ரைட் சைடில் வந்து வழி இருக்கும் போல், அது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்திருந்த இந்த இடத்துல செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் பாப்பும் வந்து சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒகேனக்கல் வந்திருக்கோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு தடவை நம்ம கண்டிப்பாக தண்ணி நிறைய ஃபால்ஸ் நிறைய அருவி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து செம்ம சூப்பராக வீடியோ எடுத்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அப்புறமா அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஒகேனக்கல்லேருந்து வர வழி எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம வெயில் தான். கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பசி எடுத்ததுனால சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். பெண்ணாகரம் சைடில் ஒரு ஹோட்டல்னு நினைக்கிறேன். அங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக நம்ம வந்து மீல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் பாப்பு உட்காந்துருந்தோம். எப்பவும் போல் நார்மலாக சாம்பார், ரசம், அப்புறம் பொரியல், அப்பளம் இதெல்லாம் வச்சு செம்மையாக நானும் பாப்பும் வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் செம்ம வெயில் அடித்ததுனால எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படின்ற மாதிரி தர்பூசணி பழம் கடையை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி நானும் பாப்பும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து வாட்டர் மிலன் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உயிரே வந்த மாதிரி அப்படியே இந்த த்ரோட் எல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு. இவ்வளோ வெயிலில் நம்மளுக்கு இந்த வாட்டர் மிலன் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பர் ஃபீலாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு வாட்டர் மிலன் சாப்பிட்றது இந்த சம்மர் டைமில் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்மணிஸ். இப்படி தான் என்னோடய டே வந்து சூப்பர் ஹாப்பியாக போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.